அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தோம். மொதல் நாள் வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சுருந்தோம். அடுத்த நாள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு எங்கள் தங்கச்சி, எங்கள் பெரியத்தா பொண்ணு. அவள் சாப்பாடு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக செய்வாள், ஸ்நாக்ஸும் எல்லாம் நல்லா செய்வாள். இந்த தடவை வந்து கொள்ளுருண்டை, எள்ளுருண்டை, நரிப்பயிர் உருண்டை எல்லாமே செஞ்சுச்சு. வறுத்து மாவு சளிச்சு எடுத்துட்டு வெள்ளத்தில் பாவு காய்ச்சி ஊற்றி உருண்டை பிடிச்சி கொடுத்தா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் என்ன ஸ்நாக்ஸ்னே தெரியாமல் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கெட்டியாக உருண்டை பிடிச்சி 3 தானியத்தில் செஞ்சோம். அப்புறம் கடல உருண்டையும் செஞ்சோம். அது வீடியோ போட முடியல பாருங்கள். இது வந்து பச்சைப்பயிறு உருண்டை, இது வந்து கொள்ளு உருண்டை, அது நரிப்பயிறு உருண்டை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ரவையில் கச்சாயம் செய்யலான்னு சொல்லிட்டு ரவை நல்லா கழுகிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பழம், மைதா மாவு, சர்க்கரை எல்லாம் போட்டு அதுவும் கச்சாயம் செஞ்சு கொடுத்துருந்துச்சு. எல்லாமே விறகடுப்பில் தான் செஞ்சோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஊருக்கு போனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்களா என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.